யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேரம் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஒரு தப்பல் கறி கொண்டு வைக்க போகிறோம். கருவாடும் போட்டு வைக்க போகிறோம். வாங்கோ பார்ப்போம். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவாடு, 2ஆம் 3ஆம் பால், 1ஆம் பால், புளி ஒரு தேசிய அளவு எடுத்து ஊற போட்டிருக்குது. யாழ் சமையல் தூள், உப்பு, வெந்தயம். வாங்கோ இப்படி சமைக்கிறேன்னு பார்ப்போம். வாங்கோ எல்லாத்தையும் வெட்டுவோம். வாங்கோ எல்லாத்தையும் வெட்டுவோம். வெட்டைக்கில் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் பார்க்க. இப்போ முருங்கைக்காய் அளவு எல்லாத்தையும் வெட்டினீங்கன்னா வெங்காயம் எல்லாத்தையும் வெட்டுவோம். வெங்காயம் பச்சை வாங்க எல்லாத்தையும் போடுங்க. எல்லாத்தையும் போடுவோம். இருக்குல்ல இது ஒரு மட்டமான கறியாக தான் வரும். நாங்கள் இதுக்குள்ளேயே இந்த கருவாட்டு துண்டையும் போடுவோம். கருவாட்டு துணியை போட்டுட்டு வெந்தயம் போடுவோம். வெந்தயம் போடுங்கோ. வெந்தயம் போடுறது தான் குழம்புக்கு நல்லா, உடம்புக்கு நல்லா. இப்போ புளிய விடாதீங்கோ. 2ஆம் 3ஆம் பாலை மட்டும் விடுவோம். தூளை போடுவோம். வழக்கம் போல் 3 வரட்டி போடுவோம். அப்படியே இப்பையும் போடுங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி போட்டு நாங்கள் இப்படியே அடுப்பில் வைக்க போகிறோம். இதுவும் ஒரு நல்ல ருசியான கறி. தனியாக இந்த ஒவ்வொரு காய்களையும் சாப்பிடுவீங்களோ ஒவ்வொரு ருசியை தரும் உங்களுக்கு. அதோட கருவாடு போடுறபடியாக நல்ல ஒரு ருசியை தரும். பாருங்க மட்டத்துக்கு நிற்கிது தண்ணி. இப்படியே அடுப்பில் வைக்க போகிறேன். அரைவாசி அவிஞ்சா பிறகு நாங்கள் தான் புளி தண்ணியாக விடுவோம். மூடுவோம். வாங்க வச்சுருக்க கஷ்டம் வந்து பார்ப்போம். கொதிச்சு கொண்டே இருக்குது. பெரிய நெருப்பு பெரிய நெருப்பில் அப்படி இல்லை, சின்ன நெருப்புலேயே இங்கே ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் இந்த கிழங்குல தொட்டு பார்த்தோம்னா அவிஞ்சிட்டு தாண்டா நாங்கள் புளிக்க விடணும். கிழங்கு அவிஞ்சிட்டு நாங்கள் புளி தண்ணியை விட போகிறோம். இந்த புளியை ஒரு தேசிக்காய் புளி எடுத்து தேசிக்காய் புளி எடுத்து தான் கரைச்சி எடுத்தேன் நான். அதை எடுத்து ஊற்றி விடுவோம். அதை திரும்ப மூடுவோம். மாங்கோ திறப்போம். இப்போ நாங்கள் இதை கிளறிச்சு ஒரு புளி உடையக்கில் ஒரு கத்திரந்து நாங்கள் இப்போ நல்ல இது நல்ல ருசியாக இருக்குமோ ஒரு நாளைக்கு இப்படி செய்து வேறுங்கோ. இப்போ நாங்கள் தான் 1ஆம் பாலை விட போகிறோம். விட்டு ஒற்று கொதி வந்தோடனே விடாமட்டா காணும். நல்ல ஒற்று கொதி வந்தோடனே தணலில் ஒரு 10 மெல்லிய நெருப்பில் ஒரு 10 நிமிஷம் விடுவோம். அப்போ அந்த குழம்பெல்லாம் அந்த முருங்கைக்காய், உருளைக்கிழங்குல எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு இதாக இருக்கும். அதை நாங்கள் கேக்கில் வெந்தயம் போடுவோம். அது பேருந்து காட்டுறேன். நல்லா பொங்க கொதிச்சுட்டு பால் விட்டா பிறகு
இப்போ நாங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் வெந்தயம் போட போகிறோம். வெந்தயத்தை போடுங்க. எவ்வளோ உரைப்பண்டாலும் உங்களுக்கு வயிற்றில் சுட விடாது இந்த வெந்தயம். இதை அப்படியே வச்சுட்டு நல்ல மெல்லியில் இருக்கிற உடனே விடுங்கோ. நல்ல மெல்லிஸில் விட்டுருவோம். ஒரு 10-15 நிமிஷம் இப்படியே விடுங்கோ. விட்டுட்டு பேருந்து திறந்து பார்ப்போம். வாங்க, இது நாங்கள் நெய் திறக்க வேணாம். மெல்லிய நெருப்பில் விட்டு நாங்களானே ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட விட்டு நாங்கள் இப்படியே விட்டுட்டு நூற்று விடுவோம். பத்து நிமிஷத்துக்கு பார்ப்போம். வாங்க இறக்குவோம். இப்போ நாங்கள் மெல்லிய நெருப்பில் விட்டு 10 நிமிஷம் ஆற விட்ட பிறகு இறக்குறேன். வாங்க திறப்போம். இது இந்த இறைச்சி கறி அதுகள் சாப்பிடல ஒரு வித்தியாசமான ருசி என்றாலும் அந்த கறி இல்லாத நேரம் இதை வைக்கல விரும்பி சாப்பிடுவோம் பிள்ளைகள் எல்லாம். இதுக்குள்ள இந்த மிளகாயும் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். கறி மிளகாயும் இருந்துச்சுன்னா அதையும் பட்டி போடலாம். கத்தரிக்காய் இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வரும். இந்த ஒவ்வொன்றும் வெட்டுறதும் கூட விருப்பத்துக்கு அளவுக்கும்படி வெட்டுங்க. சுவை மணக்கும் விரல் நுனியில் கலை வண்ணம்